வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரெகுலராக டே டு லைஃப்பில் என்னென்ன சென்டென்ஸ் பார்த்துட்ருக்கோம்ல, அதுக்கு ஒரு சின்ன மீனிங் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டப் வந்து ஸ்கூல்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்தமாதிரி நார்மல் வேர்ட்ஸு ஸ்டாண்டப்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து எழுந்துட்டு நம்ம தமிழ் மீனிங் தெரியும். அதே ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்கன்னா, ஸ்டாண்டுக்கு வந்து ஹிந்தியில் வந்து கடை அப்படின்னு சொல்லுவாங்க. கடே ஹோ ஸ்டாண்டப். இப்போ ஒரு பையனை எழுந்திரிக்க சொல்கிறீங்கன்னா கடே ஹோ அப்படின்னு சொன்னாலே போதும். சிடவுன்னா என்ன சொல்லுவீங்க? பைட் ஹோ. ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயத்தை எழுந்திரிக்கிறதுக்கும் உட்காருன்னு சொல்கிறப்போ ஹோன்னு முடிக்கிறோம். ஸோ இது பைட்டோ. தேர்ட் ஒன் என்னது? ரன் ஆன் த ஸ்பாட். இருந்த இடத்துல ஓடுன்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அது எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்னா, இப்போ வந்து இங்கே ரன்னுன்னு இருக்கான். ரன்னுக்கு வந்து என்னன்னு சொல்கிறது? தவுடோ. என்னது? ரன் வந்து என்ன சொல்லுவாங்க? தவுடோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆன் த ஸ்பாட்டுன்னா, ஸ்பாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? ஏக் ஹி ஜஹஜ். அதாவது இருந்த இடத்துலே சொல்லுன்றப்ப வந்து பிளேஸ்க்கு வந்து ஜஹஜ். ஸோ அப்போ ஹேக் ஹி ஜஹஜ்னால் இருந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறப்ப பர். ஆன் வந்து என்னது? பர். ஸோ இருந்த இடத்தில் ஏக் ஹி ஜஹஜ் பர். ஓடுன்னு சொல்கிற இடத்துல தவுடோ. ஸோ இதுதான் ஹிந்தியில் ஈஸியாக சொல்லலாம். அதுவே இப்போ வந்து ஜம்ப் ஆன் த ஸ்பாட்டுன்னு சொல்கிறப்ப என்ன சொல்லலாம்? இருந்த இடத்தில் குதி. அப்போ நம்ம நின்றுக்கிட்டே குதின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்கிறோம்னா, அதே தான் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ ஏக் ஹி ஜஹஜ் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அங்கே ரன்னுக்கு வந்து தவுடோ யூஸ் பண்ணுவோம், இங்கு ஜம்புக்கு வந்து கூதோ. கூதோ மீன்ஸ் குதிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்து என்னது? ஸ்டாண்ட் ஆன் ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுட். உன்னோட வலது காலோ இல்லை லெஃப்ட் காலோ நீ நேராக வை அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ வலது இடது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா தாயினே. தாயினேனா என்னது? ரைட். பாயை வந்து லெஃப்ட். பர் கடே ஹோ. பயிர் வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபுட் பாதம். அது வந்து என்னது? ஸ்டாண்ட் கடே ஹோன்னு இப்போ நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வலது இடது காலை நில் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அடுத்தது, இப்போ ஹாப்னா நொண்டடிக்கிறது, ஸ்டாப்னா நில்லுன்னு அப்படின்னா ஃபூக்தோ ருக்கோ. ஃபூக்துக்கோ ருக்கோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது? டேர்ன் ரைட் அண்ட் டேர்ன் லெஃப்ட். ஸோ இப்போ ஒரு பையனை வந்து நம்ம ஒரு கேர்ளோ ஒரு பாயை நம்ம என்ன சொல்கிறோம்? டேர்ன்றப்ப டேர்ன் ரைட் அல்ல டேர்ன் லெஃப்ட்டு நம்ம சொல்கிறப்ப எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, அதே தான் தாயினே பாயினே. ஸோ வலதுக்கு வந்து என்னது? ரைட்டுக்கு வந்து தாயினே, பாயினே வந்து என்னது? லெஃப்ட்டுன்னு சொல்கிறோம். முடோ அதாவது என்னது? முடோ. இது வந்து என்னது? திரும்புறதுக்கான ஹிந்தி வேர்டு முடோ. அடுத்தது வந்து டேர்ன் பேக். நம்ம என்னது? பின்னாடி திரும்ப அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம்? பீச்சே முடோ. பீச்சே முடோன்னா என்னது? பீச்சேன்னா பேக்குன்னு சொல்லுவோம், முடோன்னா திரும்புறது. அதே தான். அந்த டேர்னுன்னு ஒரு வேர்டை வச்சுருந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். அதேமாரி வந்து என்ன சொல்கிறோம்? நெக்ஸ்ட்டு வேர்டு என்ன சொல்லியிருக்கோம்? டேர்ன் அரவுண்டுன்னு சொல்லியிருக்கோம். டேர்ன் அண்ட் அரவுண்ட்னா என்ன சொல்லுவோம்? இப்போ அரவுண்டுன்னா சுற்றுறது. அப்போ அதுக்கு ஹிந்தியில் வந்து என்னது? கூமோ. கூமோ வந்து முடோ. அதே தான் வேர்டு. ஸோ முடோன்ற இடத்துல சின்ன சின்ன வேர்டு மட்டும் தான் மாற்ற போகிறீங்க. ரைட்டு லெஃப்ட்டு பேக்கு அரவுண்டு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோம்? க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். கண்களை மூடு. நம்மளுக்கே தெரியும். க்ளோஸ்னால் என்னது? பந்த். யுவர் ஐஸ்னால் என்னது? ஆக்கே பந்த் கரோ. பந்துன்னா என்னது? மூடுறது. அப்படி ஆக்கே பந்த் கரோ, உங்களுடைய கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு 10 சென்டென்ஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.